ஸோ இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, கலியுக கண்கண்ட நாயகி, வேண்டும் வரத்தை தரக்கூடியவள், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவள், சப்த கண்ணியில ஒருத்தியான வாராகி தேவி அம்பாளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். லலிதா திரிபுர சுந்தரி தான் விரும்பி எடுத்த ஒரு வடிவம் எதுன்னு கேட்டீங்கன்னா பாலா திரிபுர சுந்தரி. அந்த பாலா திரிபுர சுந்தரிக்கு அப்புறம் படைச்ச ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா தண்ட நாயகி என்று சொல்லக்கூடிய வாராகி. ஒவ்வொரு இல்லத்திலையும் அந்த வாராகி தேவி மட்டும் கிடையாதுங்க, கூட புவனேஸ்வரி, அதுக்கப்புறம் ராஜமாதங்கி, இந்த 3 பேரையும் கொண்டு வந்து சிலை வடிவத்துல கொண்டு வந்து உங்க இடத்துல கலச ஜலத்துல ஆவகானம் பண்ணி விநாயகர் பூஜை, கட்க மாலை அர்ச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவ ஆபரண பூஜை. அதாவது ஸ்ரீ சக்கரத்தில் 9 படிக்கட்டுகள் இல்லையா, அந்த 9க்கு நவ ஆபரண பூஜை. 7 பேருன்றது சப்த கன்னிகளை குறிக்கக்கூடியது. அந்த 7 பேர் வடிவத்தில் அந்த அன்னையே உங்க இல்லத்தை சுபிட்சமாக்கவும், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தத்ர நிலையை போக்கவும், உங்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் பொங்கவும் இந்த பூஜைகள் நடந்துகிட்டு இருக்குங்க. வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா சென்னை தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர். தாம்பரத்துல இருந்து நீங்க வர போறீங்கன்னா கரெக்டா 18 கிலோமீட்டர், செங்கல்பட்டுல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா 13 கிலோமீட்டர். ரெண்டுத்துக்கும் சென்டர்ல மறைமலை நகர் சர்வீஸ் ரோட்ல, ஜிஎஸ்டி ரோட்ல, மெயின் ரோட்லயே தான் இருக்கு நம்ம ஷாப்பு. காலையில 10 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் ஷாப் இருக்கு. வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் லீவு. வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள்ல விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும். அது எப்படி தம்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணி மந்திர ஔஷதம் என்று சொல்லக்கூடிய 3 பொருட்களை கொண்டுதான் இந்த சிருஷ்டி ஒளியில நிறைய பேரோட பிரச்சனைக்கான தீர்வுகளை கொடுத்துட்டு இருக்கோம். மணினா அதிர்ஷ்ட கற்கள், ராசி கற்கள், நம்ம பார்த்தீங்கன்னா எண்கணித ஜோதிடப்படி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அந்த பிரச்சனைகள்லாம் கேட்டு அதுக்கு ஏற்ற பொருட்களை கொடுக்குறோம். ஔஷதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகள் மூலயமா, வாசனை திரவியங்கள் மூலியமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கொடுக்குறோம். மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்திரங்கள் வடிவத்தில், சிலைகள் வடிவில் உங்களுக்கு மந்திரங்களை உபதேசத்தை பண்ணி உங்களோட வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களை குருமார்களின் வழிகாட்டுதல்ல, சித்தர்களோட அனுகிரகத்தோடும் ஆசையோடும், குருமார்களோட மந்திர உச்சாரணங்கள் மூலியம் நம்ம கோவிலில் வச்சு பூஜிக்கப்பட்ட நிறைய பொருட்களை அதை கிளென்ஸ் பண்ணி உங்க வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய இந்த பொருள் வச்சா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்ற கூடிய பொருட்களை மட்டும்தான் சஜஸ்ட் பண்றோம். ஸோ வேணுன்றவங்க சிருஷ்டி ஒளிக்கு நேரில் உங்க வாழ்க்கையை வளமாக்குங்க, நலமாக்குங்க. நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர் தான். பயனடைஞ்ச பேர் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. தொடர்ந்து பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல உங்க வாழ்க்கையும் மாறணுன்றதான் என்னோட ஆசை. நேரில் ஷாப்பை விசிட் பண்ணி உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை நீங்க தவிடுபொடியாக்கி சந்தோஷம் என்னும் ஒளியை பிரகாசிக்க வைங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, கலியுக கண்கண்ட நாயகி, வேண்டும் வரத்தை தரக்கூடியவள், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவள், சப்த கண்ணியில ஒருத்தியான வாராகி தேவி அம்பாளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாராகி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாராகி அப்படின்றவ இந்த போர் தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. போர் தளபதினா என்னங்க? அதாவது லலிதா திரிபுர சுந்தரி தான் விரும்பி எடுத்த ஒரு வடிவம் எதுன்னு கேட்டீங்கன்னா பாலா திரிபுர சுந்தரி. அந்த பாலா திரிபுர சுந்தரிக்கு அப்புறம் படைச்ச ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா தண்ட நாயகி என்று சொல்லக்கூடிய வாராகி. ஒரு மனிதன் தவறு பண்ணிட்டான், அந்த தவறை சுட்டி காட்டக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நீதி அரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜட்ஜ். கடவுள்ல மனிதன் பண்ணக்கூடிய, தேவர்கள் பண்ணக்கூடிய, அசுரர்களுக்கு பண்ணக்கூடிய தவறுகளை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா வாராகி தேவி தான். இந்த பூமிக்குரிய அதிபதி. இந்த நம்ம பூமியில தான் வாழ்றோம், அதனால இந்த பூமிக்குரிய அதிபதியை நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு தேவையான விஷயங்களை உடனுக்குடனே கொடுத்துருவா. தாந்திரீக மாந்திரீக அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா வாராகி தேவி தாங்க. நான் அடிக்கடி சொல்வேன், வாராகி 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 என்று மனமுருகி நான் அழைத்தால் வாராது இருப்பாளோ வாராகி என்னும் என் தாய். அம்மா அம்மானு உன்னை உருகி நான் கூப்பிடும் போது நீ வராமையா போயிடுவ, நான் கூப்பிட்ட குரலுக்கு நீ செவி சேர்க்காமையா போயிடுவ அப்படின்றது அதோட அர்த்தம். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்லும் போது ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வாத்தாளி வாத்தாளின்னு இப்படி போகும். அது ரொம்ப லென்த்தாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த சமஸ்கிருத மொழிகள் வரல அப்படின்னும் பொழுது நான் சொன்ன இந்த தமிழ் மந்திரத்தை வாராகி 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 என்று
மனமுருகி நான் அழைத்தால் வாராது இருப்பாளோ வாராகி என்னும் என் தாய். இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, அம்மா உங்க பக்கத்துல வந்து நிற்பா. அது மட்டும் கிடையாது, இந்த கலியுகத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவடு, போராமை, பொச்சரிப்பு, ஒருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, கண் திஷ்டி, செய்வினை, தீவினை, இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்றத ஏற்கனவே கிருஷ்ண பரமாத்மா தெரிஞ்சிருக்கிறார். அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா வாராக அவதாரமாக வராகமூர்த்தியா காட்சி கொடுத்தார். அந்த பெண் வடிவமாக சொல்லக்கூடியதான் வாராகி. தர்மராஜன், யம தர்மராஜனோட அம்சமா சொல்லக்கூடியதான் வாராகி. தர்மத்தை யார் ஒருத்தரோட வாழ்க்கையில தர்மம் தவறி போகுதோ, யார் ஒருத்தரோட வாழ்க்கையில இன்னல்கள் ஏற்படுதோ, அந்த இடத்துல அந்த இன்னல்களை கலைந்து அவங்களுக்கு வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களை தரக்கூடியதான் வாராகி. இந்த வாராகி தேவியை இப்ப இந்த கலியுகத்துல நிறைய பேர் இல்லத்துல, நிறைய பேரோட கடைகள்ல, நிறைய பேரோட இஷ்ட தெய்வமா வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க. அஷ்டமி தீதிகள்ல அந்த வாராகி தேவி வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வாராகி தேவி உங்க இல்லம் தேடி வர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். அது ரொம்ப ரொம்ப அற்புதமான வழி. எங்க குருமார்கள் அந்த வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள் அவர் பண்ணதுக்கு அப்புறம் பிரணவானந்த சுவாமிகள் வழியாக எங்க குரு காளி மாதாஜி அம்மா வந்து ஒவ்வொரு இல்லத்திலையும் அந்த வாராகி தேவி மட்டும் கிடையாதுங்க, கூட புவனேஸ்வரி, அதுக்கப்புறம் ராஜமாதங்கி, இந்த 3 பேரையும் கொண்டு வந்து சிலை வடிவத்தில் கொண்டு வந்து உங்க இடத்துல கலச ஜலத்துல ஆவகானம் பண்ணி விநாயகர் பூஜை, கட்க மாலை அர்ச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நவ ஆபரண பூஜை. அதாவது ஸ்ரீ சக்கரத்தில் 9 படிக்கட்டுகள் இல்லையா, அந்த 9க்கு நவ ஆபரண பூஜை. இதையெல்லாமே நீங்க உங்க திருக்கரங்களால அந்த வாராகி தேவிக்கு நீங்க புஷ்பங்களால அர்ச்சனை பண்ணலாம். இறைவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஆளாது. ஆனா அந்த இறைவனுக்கு அன்பாக நான் போடக்கூடிய அந்த புஷ்பமாக இருந்தாலும் சரி, அந்த ஜலமாக, அந்த தீர்த்தமாக இருந்தாலும் சரி, நான் என் வீட்டில் செய்யப்பட்ட அந்த நெய்வேதிய பிரசாதமாக சரி, உள்ள முருக எடுத்துப்பாங்க. கோவிலுக்கு போய் என்னோட குறைய நான் கோவில்ல இருக்கக்கூடிய அம்பாள் இடத்துல நான் சொல்றது ஒரு ரகம் அப்படின்னு கேட்டோம்னா, ஏன் விருப்பத்துக்கு ஏற்ப என்னோட அன்புக்கு இணங்கி அம்பாள் ஏன் இல்லம் தேடி வரானோ எவ்வளோ பெரிய விஷயம். ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு, ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எங்கள் வீட்டில் 2 குழந்தை இருக்குது, அந்த 2 குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்படின்னும் பொழுது அவங்க இடத்துக்கு போய் நம்ம கேட்குறோம் அப்படின்னும் பொழுது அவங்க நம்மளை பார்ப்பாங்க, சரிங்க நான் பண்ணுறேங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுவே சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அந்த 2 குழந்தைங்களை பார்க்குறாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற நிலையை பார்க்குறாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அப்படி பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்து உதவி செஞ்சுட்டு போவாங்க, உடனே செய்வாங்க. அதே போலதான் தெய்வத்தை நம்ம தேடி போறதோட தெய்வத்தை நம்ம இல்லத்துக்கு அழைச்சி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ, பச்சை தண்ணி இருந்தா கூட அந்த பச்சை தண்ணி அன்போட நீங்க கொடுத்தீங்கன்னா அவ ஏத்துப்பாங்க. அதுதான் வாராகி. ஸோ அந்த வாராகி தேவியோட 5 பொன் விக்கிரகத்தை குருவோட அருளோட, அதாவது எங்க குருவே உங்க இல்லம் தேடி வந்து கட்கமால அர்ச்சனை, நவ ஆபரண பூஜை, ஸ்ரீ சுத்தி. இந்த சுத்தி எதுக்குன்னா எப்பேற்பட்ட தோஷங்களையும் விலக்கி அந்த இல்லம் வந்து சுபிக்ஷம் அடைகிறதுக்கு மொத்தம் 7 பேர், நல்லா பாருங்க 7 பேர் வருவாங்க. 7 பேர்ன்றது சப்த கன்னிகளை குறிக்கக்கூடியது. அந்த 7 பேர் வடிவத்தில் அந்த அன்னையே வந்து உங்க இல்லத்தை சுபிக்ஷமாக்கவும், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தத்ர நிலையை போக்கவும், உங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் பொங்கவும் இந்த பூஜைகள் நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த பூஜை வந்து உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அரவுண்டு சென்னை, அதாவது மதுராந்தகத்திலேருந்து சென்னைக்குள்ளனா அதுக்கு ஒரு தட்சணை உண்டு. அதுவே நீங்கள் அவுட் ஆஃப் சென்னை அப்படின்னும் பொழுது கிலோமீட்டர் வழியில் ஒரு தட்சணை உண்டு. ஸோ வேணுன்றவங்க இதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த பூஜைன்றது எப்பயுமே நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நித்தபடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களோட வீட்டுக்கு அன்னை என்னைக்கு வரணும்னு விருப்பப்படுறாலோ, நீங்கள் ஆசைப்பட்டு கூப்பிடும் பொழுது அன்னை வரமாட்டேன்னா சொல்ல போறா, தட்சணை வச்சு நீங்கள் அழைக்கும் போது அன்னை வேணானா சொல்ல போறா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை போக்கிறதுக்கு அன்னை வரணும். ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, நான் இந்த வீடியோ கொஞ்சம் பதிவு இது காட்ட வைக்கிறேன், நீங்கள் அதில் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீட்லையும் நாங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பூஜையை உங்கள் வீட்டில் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்மளோட குழந்தைகள் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான், அதனால தான் இந்த பூஜையை குரு அருளோட பெறுங்கன்னு சொல்கிறேன். சாந்தானந்த சுவாமிகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மஸ்வரூபமாக நம்ம கூட இருக்கார். பிரணவானந்த சுவாமிகளோட அருளோட அம்பாளோட ஆசையோட குருவே, அதாவது பெண் வடிவத்தில் இருக்கக்கூடிய நம்ம குரு காளி மாதாஜி அம்மாவே அவங்க திருப்பாதம் அம்பாளோட உள்ள வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு தாயை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம். அதாவது நீங்க பார்க்கும் பொழுது 3 பெண்கள் 4 ஆண்கள் வருவாங்க, அப்போ 7 பேர்.
அந்த 7 பேர் உங்க வீட்டுக்கு வந்து அந்த 7 பேரோட இந்த 3 அம்பாள் மொத்தம் 10 பேர் 10 பேரை சொன்னோம்னா சூரியனோட ஆதிக்கம் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் விலகிடும். அந்த பூஜையை நீங்க உங்க வீட்டில் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குங்க. இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு அமைப்புல, இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத ஒரு விஷயமா அந்த பூஜைகள் இருக்கும். நான் அந்த வீடியோ ஸ்லாட்டை இதில் இணைச்சிருப்பாங்க, நீங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ இந்த பூஜை நம்ம விரும்பினாலும் அவ விரும்பணும். எதனாலன்னா லோகமாதா புவனேஸ்வரியோட வாராகி தேவி, அதாவது படை தளபதி தண்டநாயகி நமக்கு நியாயத்தை வழங்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கூப்பிட்ட செகண்ட் உங்க வீட்டுக்கு வந்துருவா. இந்த வாய்ப்பை யாருமே தவற விடாதீங்க. உங்க வீட்டு பிள்ளையா நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், குருவை நம்ம வீட்டுக்கு அழைச்சி குருவின் அருளோட திருவருள்னு சொல்லக்கூடிய தெய்வத்தின் அருளை பெறறதுக்கு இந்த வாய்ப்பை விட்டா வேற வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா எங்க குரு காளி மாதாஜம்மா திருப்பாதம் படுமா அப்படின்னு கேட்ட எத்தனையோ பேர் வீட்டுக்கு இப்போ மாதாஜம்மா ஒவ்வொரு இல்லத்துக்கும் போய் அந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் என் குரு கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நம்மளோட சிருஷ்டி ஒளியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே இது போய் பயனடையணும் அப்படின்றதுக்காக வீடியோ மூலமா நான் சொல்றேன். உங்க வீட்டு பிள்ளையா இதை ஏத்துக்கிட்டு குருவை அழைச்சி தெய்வங்களை அழைச்சி உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை போக்கி அந்த வாராகி தேவியோட அனுகிரகத்தோட எல்லா விஷயத்திலையும் ஜெயத்தை உண்டாக்கி வாழ்க்கையில வளமாக்குங்க, நலமாக்குங்க. நன்றி, வணக்கம்.